ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தீபாவளி போனஸ் மூலம் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவர். ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதன் மூலம் அரசுக்கு 1865 கோடி செலவீனம் ஏற்படும் என்று ஒன்றிய அரசு கூறியுள்ளது. अप्रूव किया गया आज कैबिनेट में माननीय प्रधानमंत्री जी ने 78 डेज का 1866 करोड़ रुपीस का बोनस रेलवे के सभी कर्मचारियों को दिया जाएगा. करीब 10,90,000 कर्मचारी हैं जिनको इसका बेनिफिट मिलेगा. 10,90,000 कर्मचारियों को इसका बेनिफिट मिलेगा रेलवे का. தமிழ்நாடு எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவால் காலமானார். தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட 56 வயதான பீலா வெங்கடேசன் 1997 ஆண்டு பேட்சை சேர்ந்த IAS அதிகாரி ஆவார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றியுள்ள பீலா வெங்கடேசன் கொரோனா காலகட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணிபுரிந்து கவனம் ஈர்த்தவர். புற்றுநோய் பாதிப்பால் கடந்த 4 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த பீலா வெங்கடேசன் உடல்நிலை மோசமடைந்து 1000 விளக்கில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் கொட்டிவாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட பீலா வெங்கடேசன் வீட்டிலேயே மரணமடைந்தார். பீலாவின் தாயாரான ராணி வெங்கடேசன் காங்கிரஸ் சார்பில் சாத்தான்குளம் MLA-வாக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசின் எரிசக்தித்துறை முதன்மை செயலர் பீலா வெங்கடேசன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சவால் மிகுந்த மருத்துவத்துறை செயலாளராக பணியாற்றியவர் என குறிப்பிட்டுள்ள அவர், மேலும் பல பெரும் பொறுப்புகளில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றிருந்த அவரது அகால மரணம் மிகுந்த வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். பீலா வெங்கடேசன் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காலகட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர் என்று பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் வகுப்பு தோழர் என்று நினைவு கூர்ந்த பாமக தலைவர் அன்புமணி, தமிழக அரசு நிர்வாகத்தில் உயர் பதவிகளுக்கு வந்திருக்க வேண்டியவர் இளம் வயதில் காலமானது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். கொரோனா பரவல் காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக திறம்பட பணியாற்றிய அவரது மறைவு மிக பெரும் இழப்பாகும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நடைபெறவுள்ளது. விஜயின் சுற்றுப்பயணம் தொடர்பாக புதிய நீட்டிக்கப்பட்ட தேதிகளுடன் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் தொடர்பான புதிய அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் டிசம்பர் 20ஆம் தேதி வரை பயணம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது பிப்ரவரி 21ஆம் தேதி வரை பயண திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது 20 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் 18 நாட்கள் சனிக்கிழமைகளிலும் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மக்களை விஜய் சந்திக்கிறார். இதற்கு முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பயண திட்டத்தில் ஒரு நாளைக்கு 3 மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பயண நேரத்தின் தாமதம் காரணமாக 2 மாவட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் இரவில் கனமழை பெய்தது. நாகை மாவட்டத்தில் இரவில் நாகூர், பனங்குடி, தேவங்குடி, செல்லூர், பாளையூர், பெருங்கடமனூர், சங்கமங்கலம், புத்தூர், பாப்பாக்கோவில், பறவை மற்றும் கடற்கரையோர கிராமங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட காமராஜபுரம், அசோக் நகர், மச்சுவாடி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரமாக மழை பெய்தது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் திருவைக்காரன் மடம் கிராமத்தில் ஒப்பந்ததாரரின் கவனக்குறைவால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டடம் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் சேர்வைக்காரன் மடம், தங்கம்மாள்புரம், ஜக்கம்மாள்புரம், சிவஞானபுரம் ஆகிய 4 கிராம மக்கள் குடிநீரை பயன்படுத்தி வந்துள்ளனர். இதன் அருகே பழுதடைந்து காணப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் பணியின் போது அதன் கட்டடம், அருகில் இருந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடிநீர் குழாய் ஆகியவை இடிந்து சேதமானது. ஒப்பந்ததாரரின் கவனக்குறைவாலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி மேல்நீர் தேக்க தொட்டி இடிச்சு போட்டதை அதை அப்புறப்படுத்தி அதை சரியான முறையில் அப்புறப்படுத்திட்டு முதலாவது வீடுகள் தோறும் கொடுக்க வேண்டிய தண்ணியை சீக்கிரமா சரி செய்து வழங்கணும். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு புதிதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பரங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட வலையங்குளம் பகுதியில் பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வரும் நிலையில் சாலையை அகலப்படுத்த கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டும் பணிகள் கடந்த 6 மாதமாக நடைபெற்று வருகிறது. 38 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலத்திற்கு கீழ் புதிதாக போடப்படும் 20 அடி சாலையை மேலும் 20 அடி அகலப்படுத்த மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலை தங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்காததால் அவர்கள் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். நாங்க இங்கிட்டு நல்லது கெட்டதுக்கு இங்கிட்டு தான் போறோம் வாரோம். சாமி கும்பிடுறதுக்கு பாதையெல்லாம் பத்தாது. 40 அடி பாதை கட்ட இப்ப 20 அடி தான் போட்டிருக்காங்க. 20 அடியும் கம்பியில அடி போட்டிருக்காங்க. கம்பி அன்னைக்கு சாஞ்சிருச்சு. அது வச்சு 40 அடி கட்டி தரோம்னு சொல்லி இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போட்டு பாரம்பிட்டு இருக்காங்க. தரலேண்டா என்ன போராட்டம் பண்ணுவோம். மறியலால் அப்பகுதியில் 2.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்வோர் கடும் அவதி அடைந்தனர். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இ-பாஸ் பிரச்சனையை தீர்க்க உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தீர்வு காணப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பிரச்சாரம் செய்த அவருக்கு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கும்பம் முளைப்பாரி ஏந்தி வரவேற்பளித்தனர். பின்னர் உரையாற்றிய பழனிசாமி கூடலூர் ஜென்மநில பிரச்சனையை சட்ட ரீதியாக அணுகி தீர்த்து வைக்கப்படும் என்று கூறினார். பிரிவு 17 அந்த 17 வகை அந்த பிரச்சனை நீண்ட காலமாக நீடித்து வருது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஜென்மபூமி அதில் இன்றைக்கு பல ஆண்டுகளாக நீங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அதை நிறுவி இருக்குது. அதை மூத்த வழக்கினரை வைத்து வாதாடி உங்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு அதை மீட்டு தருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும். வன விலங்குகள் மனிதர்கள் மோதல்களை தடுக்கவும் இ-பாஸ் பிரச்சனையை தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே நாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த கூலி தொழிலாளி ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். வரதலாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவரை கடந்த 8ஆம் தேதி திருநாய் கடித்துள்ளது. அதற்கு சிகிச்சை பெறாமல் அலட்சியம் காட்டிய அவருக்கு கடந்த 21ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டது. பின்னர் அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ரேபிஸ் நோய் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதால் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு நாய் கடித்ததால் ரேபிஸ் நோய் தாக்கியதை உறுதிப்படுத்தியதுடன் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையும் அளித்தனர். இந்நிலையில் கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீட்டை வசூலிப்பது தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க அரசுக்கு அக்டோபர் 16 வரை கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை எவ்வித பாரபட்சமுமின்றி பரிசீலித்து அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜ் திலக் ஏற்கனவே அறிவுறுத்தியபடி பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீட்டை வசூலிப்பது தொடர்பான விதிமுறைகளை வகுக்க அக்டோபர் 16 வரை கால அவகாசம் வேண்டும் என்று வாதிட்டார். இதனை ஏற்று விசாரணையை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியும் சிபிஐக்கு மாற்றக் கோரினார். வழக்கில் காவல்துறை முறையாக விசாரணை நடத்தவில்லை எனவும் முக்கியமான சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. விசாரணை நிலுவையில் உள்ளதால் சிபிஐக்கு மாற்றக்கூடாது என காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி நீதிபதி உத்தரவிட்டார். 6 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தினார். நடிகர் ரவிமோகன் வங்கிக் கடன் நிலுவையை முறையாக செலுத்தவில்லை என கூறி அவரது வீட்டில் வங்கி ஊழியர்கள் நோட்டீஸ் ஒட்டிச் சென்றனர். மனைவி ஆர்த்தியை பிரிந்து வாழ்ந்து வரும் நடிகர் ரவிமோகன் கடந்த 2020ஆம் ஆண்டு 2 கோடி ரூபாயும், 2021இல் 5 கோடியும், 2022இல் 1 கோடி ரூபாயும் ஐசிஐசிஐ வங்கியில் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் கடன் தவணையை முறையாக செலுத்தாததால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வங்கி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி 7 கோடியே 64 லட்சத்து 45,000 ரூபாயை செலுத்த
நிறுத்த கோரி சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ரவிமோகனின் வீட்டில் வங்கி சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதேபோல ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஆர்த்தி ரவி வீட்டிலும் வங்கி ஊழியர்கள் நோட்டீஸ் ஒட்டினர். கடன் தொகையை கட்ட தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமண மோசடி புகாரில் சிக்கியுள்ள மாதம்பட்டி ரங்கராஜ் வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராகும்படி நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி புகார் அளித்தார். ஏற்கனவே திருமணமான இவர் தன்னை திருமணம் செய்வதாக கூறி தன்னோடு 2 வருடங்கள் வாழ்ந்ததாகவும் தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அவர்தான் தந்தை என்றும் புகாரில் கூறியிருந்தார். இந்த நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு அலுவலகத்தில் ஜாய் கிறிசில்டா கடந்த 22ஆம் தேதி ஆஜரானார். துணை ஆணையர் வனிதா தலைமையிலான மகளிர் போலீசார் காலை 11 மணி முதல் 6 மணி வரை அவரிடம் விசாரணை நடத்தினர். அவரது வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே ரங்கராஜ் விவகாரத்தில் தங்களை தொடர்புபடுத்தி பேச ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தமது ஆட்சியில் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்தது போல பேசும் எடப்பாடி பழனிசாமி 100% பொய்யை சொல்லி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கும் அன்பு கரங்கள் கருணை திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு பெற்றோர் மட்டும் இருந்தால் கூட அவர்கள் தகுதி உள்ள குழந்தைகளாக இந்த திட்டத்தில் இணையலாம் என்றார். 2 பெற்றோர்களையும் இழந்திருந்தால் அது அவங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட்டு, குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ ஒரு பெற்றோரை இழந்திருந்தால் ஒரு பெற்றோர் ஒரு 4-5 கண்டிஷன் சொல்லிக்கிறோம். ஒன்று ஜெயிலில் இருந்திருக்கணும், இல்லைன்னா குழந்தையை பராமரிக்க மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கணும், இன்னொன்று கடுமையான நோய் பாதிப்புக்குள்ளானவராக இருக்கணும். பொன்னேரி பேருந்து நிலையத்தில் இருந்து இரவு நேரத்தில் கிராமங்களுக்கு முறையாக பேருந்துகள் இயக்கப்படுவது இல்லை என்று குற்றம் சாட்டி பயணிகள் திடீர் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினமும் பல்வேறு கிராமங்களுக்கு பொன்னேரி பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இரவு நேரத்தில் பேருந்துகளை சரிவர இயக்கப்படாமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். நேற்று இரவு பழவேற்காடு, கல்லூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு நீண்ட நேரமாகியும் கடைசி பேருந்து சரியான நேரத்தில் இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் திடீர் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பயணிகளுடன் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். மேலும் பேருந்துகளை ஏற்பாடு செய்து பயணிகளை கிராமங்களுக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்து பயணிகளின் திடீர் போராட்டத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களையும் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களை கடந்த மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதேபோல கடந்த மாதம் 29ஆம் தேதி 4 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் யாழ் ஊரகவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மீனவர்கள் 11 பேரும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை சிறையில் இருந்து ஓரிரு நாட்களில் மீனவர்கள் தமிழகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறுவடை காலங்களில் எதிர்பாராமல் ஏற்படும் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க உளுந்து மற்றும் பச்சை பயிருக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் சம்பா பருவத்தில் உளுந்து மற்றும் பச்சை பயிரை தமிழ்நாடு அரசு நேரடியாக கொள்முதல் செய்து வருகிறது. இதன்படி நடப்பாண்டிற்கு பச்சை பயிறு ஒரு குவிண்டாலுக்கு 8768 ரூபாயும், உளுந்து ஒரு குவிண்டாலுக்கு 7800 ரூபாயும் என குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயிக்கப்பட்டு திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பூர், சேலம், நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் பச்சை பயிர் கொள்முதல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் நீலகிரி தவிர்த்து அனைத்து மாவட்டங்களில் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் அமையவுள்ள அறிவுசார் நகரத்தில் 89 கோடி ரூபாயில் உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள டிட்கோ நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. சர்வதேச தரத்திலான கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டு அம்சங்களுடன் ஊத்துக்கோட்டையில் 870 ஏக்கரில் அறிவுசார் நகரம் அமைக்க டிட்கோ நிறுவனம் முடிவு செய்தது. இதன்படி 413 ஏக்கரில் அறிவுசார் நகரத்திற்கான உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. சாலை வசதி, மழைநீர் வடிகால், சிறுவாய்க்கால் பாலங்கள், நீர்வழங்கல் மற்றும் கழிவுநீர் வெளியேற்றம் கட்டமைப்பு உள்ளிட்ட பணிகள் 89 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. குறிப்பிட்ட
குறிப்பிட்ட பணிகளை மேற்கொள்ள தயாராக உள்ள நிறுவனங்கள் டெண்டரில் பங்கேற்க டிட்கோ நிறுவனம் கோரியுள்ளது. கல்லூரி வளாகம், குடியிருப்பு வளாகம், மருத்துவ வளாகம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வளாகம், மாணவர்கள் விடுதி, விளையாட்டு மைதானம் மற்றும் அரங்கங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் அறிவுசார் நகரில் இடம்பெற உள்ளன. கோவையில் ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்து மலர் அங்காடிக்கு சென்ற சட்டக்கல்லூரி மாணவிக்கு மிரட்டல் விடுத்து தாக்க முயன்றவர்களை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட மாணவி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். வீரபாண்டி அண்ணா நகரைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி ஜனனி மலர் அங்காடிக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த முத்துராமன் என்ற வியாபாரி ஜனனி அணிந்திருந்த ஸ்லீவ்லெஸ் சுடிதார் குறித்து விமர்சித்ததாக தெரிகிறது. இம்மாதிரியான உடைகளை அணிந்து வரக்கூடாது எனவும், ஒருவேளை அணிந்து வந்தால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு தாங்கள் பொறுப்பில்லை எனவும் கூறியதாக தெரிகிறது. அப்போது தான் அணிந்திருந்த ஸ்லீவ்லெஸ் உடை குறித்து விமர்சித்த வியாபாரியிடம் ஜனனி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அங்கிருந்த சிலர் வியாபாரிக்கு ஆதரவாக ஜனனியை அவதூறாக பேசி தாக்க முற்பட்டதாக தெரிகிறது. பொது இடத்துல நீங்க டீசெண்டா வரணும். இப்போ என் ஆடையில என்ன டீசென்ட் இல்ல, ஒரு பெண் வந்து இப்படிதான் ஆடை போட்டு ஒரு பொது இடத்துக்கு வரணும்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், ஓகே நீங்கள் என்னென்ன ஆடைன்னு வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் லிஸ்ட் போட்டுக்கும் இருக்க வெளியே ஒட்டிடுங்க, நாங்கள் அந்த மாதிரி வந்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்னதுக்கு அவங்க வந்து மறுபடியும் இதுதான் சொன்னாங்க, அசம்பாவிதம் நடக்கலாம், யார் வேணால் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். இப்படி வந்தால் என்ன வேணால் நடக்கலாம், அதை தட்டி கேட்டால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், உன்னால் முடிய யார் வேணால் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னையும் என் ஃப்ரெண்டையும் மார்க்கெட் விட்டு வெளியே தள்ளிட்டாங்க தோழர். வாழப்பாடி அருகே ஜெயசூர்யா என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகைகள், வெள்ளிப் பொருட்கள், சாமி சிலைகளை கொள்ளையடித்து மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். முதுகலை பட்டதாரியான ஜெயசூர்யா பெங்களூருவில் பணியாற்றி வருகிறார். வாழப்பாடி அருகே முத்தம்பட்டியில் இவரது வீடு உள்ளது. இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் 2 பேர் பூட்டை உடைத்து நேற்று நள்ளிரவில் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். பின்னர் அங்கிருந்த லாக்கரை உடைத்து அதில் இருந்த 30 சவரன் நகைகள், 30,000 ரூபாய், வெள்ளிப் பொருட்கள், சாமி சிலைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்குகளை அள்ளி சென்றுள்ளனர். இது தொடர்பாக வாழப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் தனியார் நிதி நிறுவனத்தில் வாடிக்கையாளரிடம் 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்த முன்னாள் பெண் மேலாளர் முத்தம்மாள் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். பாளையங்கோட்டையை சேர்ந்த தையல் தொழிலாளி சாந்தி பிரியா தனியார் நிதி நிறுவனத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக வாடிக்கையாளராக இருந்து வந்துள்ளார். தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய முன்னாள் மேலாளர் முத்தம்மாள் அதிக வருவாய் ஈட்டும் போலி முதலீட்டு திட்டம் ஒன்று இருப்பதாக கூறி சாந்தி பிரியாவை நம்ப வைத்து 2 தவணைகளாக 4 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளார். மேலும் இதற்காக நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் போலவே தோற்றமளிக்கும் போலி ஆவணங்களையும் முத்தம்மாள் தந்துள்ளார். இந்த நிலையில் வருமான வரி படிவம் பெற நிதி நிறுவனத்திற்கு சென்றபோது மண்டல மேலாளர் சான்றிதழ் போலி என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சாந்தி பிரியா புகார் அளித்த நிலையில் மோசடியில் ஈடுபட்ட முத்தம்மாளை போலீசார் கைது செய்தார்கள். சஹயோக் தளத்தில் சமூக வலைதளங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் உத்தரவை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எக்ஸ் தளம் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இணைய பாதுகாப்பை மையமாக கொண்டு ஒன்றிய அரசு உருவாக்கியுள்ள சஹயோக் தளம் அரசு முகமைகள் மற்றும் சமூக வலைதளங்கள் இடையே பாலத்தை ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் சட்டவிரோத உள்ளீடுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை நீக்கவும் காவல்துறை உள்ளிட்ட அரசு முகமைகள் நடவடிக்கை எடுக்கவும் வழிவகை செய்கிறது. இந்த நிலையில் சஹயோக் தளம் பேச்சுரிமை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக எக்ஸ் தளம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சஹயோக் தளம் அரசமைப்பு விதிகளுக்கு மாறாக அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகவும் தணிக்கை செய்வதாகவும் எக்ஸ் தளம் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி நாகபிரசன்னா, இந்த நாட்டின் எல்லையில் செயல்பட விரும்பும் எந்த ஒரு சமூக வலைதளமும் தங்கள் சுதந்திரம் என்பது பொறுப்புணர்வுடன் சேர்ந்தது என்பதை உணர வேண்டும் என்று தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தார். உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத் யோகிக்கு ஷாம்பு பாட்டில் எதற்கு என சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் கிண்டலாக சாடியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அகிலேஷ், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவர் கையில் வைத்திருந்த பாட்டில் குறித்து செய்தியாளர்களை நோக்கி கேள்வி எழுப்பினார். ஷாம்பு பாட்டிலாக இருக்கும் என செய்தியாளர்களில் ஒருவர் பதிலளிக்க, ஆதித்யநாத் யோகிக்கு ஷாம்பு பாட்டில் எதற்கு என்றும் ஷாம்பு வைத்து அவர் என்ன செய்ய போகிறார் எனவும் அகிலேஷ் யாதவ் கிண்டலாக பதிலளித்தார். இதனால் செய்தியாளர் சந்திப்பிலேயே சிரிப்பலை எழுந்தது. कोई साथी ये बता रहा है, कोई साथी इनमें से ही बता रहा है, क्योंकि शैम्पू सस्ता हो गया इसलिए मुख्यमंत्री जी शैम्पू ले रहे हैं। अरे उन्हें शैम्पू क्या जरूरत है बताओ। இதனிடையே அகிலேஷ் யாதவ் முதல்வர் ஆதித்யநாத் யோகியை உருவக்கேலி செய்துவிட்டதாக எதிர்மறை விமர்சனங்களும் எழுந்துள்ளன.
டெல்லியில் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் சிக்கிய பிரபல சாமியார் சைதன்யானந்த சரஸ்வதி என்ற பார்த்தசாரதி தலைமறைவாகியுள்ளார். இவர் வசந்த்கஞ்ச் பகுதியில் உள்ள கல்வி நிறுவனத்தின் இயக்குநராக உள்ளார். இவர் மீது 17 மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல், ஆபாசமான பேச்சு, ஆபாச வாட்ஸ்அப் உரையாடல் ஆகிய புகார்களை தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சாமியார் சைதன்யானந்த சரஸ்வதி தலைமறைவாகியுள்ளார். சில ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் சாமியாருக்கு உடந்தையாக இருந்ததும், பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவிகளை குறிவைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே சாமியார் சைதன்யானந்த சரஸ்வதி அலுவலகத்தில் அவர் பயன்படுத்திய போலி எண் கொண்ட காரை பறிமுதல் செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். இதனிடையே சாமியாரின் பாலியல் துன்புறுத்தல் புகாரை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மூகா கொள்ளை பகுதியில் தனியார் தோல் தொழிற்சாலையில் இரவு காவலராக பணிபுரிந்து வரும் சபீர் அகமது என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதிக பண பரிவர்த்தனை தொடர்பாக சென்னை 1000 விளக்கு அலுவலகத்திலிருந்து சென்ற அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் மோஹித் தலைமையில் 7 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சபீர் அகமது குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டனர். சோதனையில் ஆவணங்கள் உள்பட ஏதும் கைப்பற்றப்படாத நிலையில் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர்.